இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வந்து முருங்கைக்கீரை சூப். இது ஹீமோகுளோபினை இன்க்ரீஸ் பண்றதுக்கு அவ்வளோ நல்லதுங்க. உங்களுக்கு முடி உதிர்ற பிரச்சனை, ஸ்கின் அலர்ஜி எல்லாத்துக்குமே இதை நீங்க டெய்லி குடிச்சாலே போதும். எந்த ப்ராப்ளம் வராது. உங்களுக்கு கை கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் இருக்கா, எல்லாம் பறந்து போயிடும். இதை குடிச்சு பாருங்க டெய்லி. சரி வாங்க நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இதுல இப்ப நான் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊத்துறேன். ஊத்துனதுக்கு அப்புறம் இதான் வந்து இன்கிரீடியன்ஸ். இதெல்லாம் பாத்துக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூனு, கொஞ்சமா சின்ன வெங்காயம் 1 டீஸ்பூன், மிளகு ஒரு 6 வெள்ளைப்பூண்டு, சீரகம் எவ்வளவு எடுத்துக்கோமோ அதுக்கு பாதி அளவு சோம்பு, அப்புறம் ஒரு தக்காளி. உங்ககிட்ட முருங்கைக்கீரை இருந்தா கீரை எடுத்துக்கோங்க. நான் வந்து முருங்கைக்கீரையை காய வச்சு பொடி பண்ணிட்டேன். இப்போ நான் பொடி எடுத்துக்கிறேன். இந்த பவுடர் எப்படி ரெடி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா சொல்றேன். அப்புறம் உப்பு. இப்போ நம்ம ஊத்துறோம் பாத்தீங்களா தண்ணி, அந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறம் 2 டீஸ்பூன் வந்து நான் முருங்கைக்கீரை பொடி போட்டுக்கிறேன். நீங்க முருங்கைக்கீரை இருந்துச்சுன்னா ஒரு கையளவு முருங்கைக்கீரையை நீ அப்படியே உள்ள போட்டலாம். இப்போ நம்ம வந்து வெங்காயம், வெள்ளைப்பூண்டு இதெல்லாம் நல்லா நசுக்கிடுவோம். ஏன்னா அப்படியே போட்டோம்னா லேட் ஆகும். ஸோ இப்போ இந்த சாறு வந்து சீக்கிரம் இறங்கிரும் இது இப்படியே அரைச்சு போட்டோம்னா. நெக்ஸ்ட் சீரகம், அப்புறம் நம்ம மிளகு வச்சிருந்தோம், மிளகு, அப்புறம் சோம்பு நல்லா இடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி பொடி ஆயிரும். பொடியானதுக்கு அப்புறம் இதையும் உள்ள கொட்டிடுங்க. இப்போ நம்ம ஒரு தக்காளி இதை நல்லா பீஸ் பீஸா கட் பண்ணி அதையும் உள்ள சேர்த்துருங்க. இப்போ நல்லா ஒரு கிண்டி விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து அந்த 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணும் பாத்தீங்களா, அது 1 கிளாஸ் அளவு வர்ற அளவுக்கு கொதிக்கும். கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணிடுங்க. ஃபில்டர் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் அதுல இருக்க சாறு ஃபுல்லாமே கீழே இறங்கும். பாருங்க, நம்மளுக்கு முருங்கை சூப்பு ரெடி. இப்போ லைட்டா வெதுன்னு இருக்கும் போதே குடிச்சிருங்க. இப்படி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியுமே வராது. இது மாதிரியான ஹெல்த் டிப்ஸுக்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.